எல்லோருக்கும் வணக்கம். இங்கிலீஷ்ல பிரேக் அப், பிரேக் இன்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, ஒரே ஒரு சின்ன வார்த்தை எப்படி மொத்த அர்த்தத்தையும் மாத்துது. வாங்க, ஃப்ரேசல் வெர்ப்ஸ்னு சொல்ற இந்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி இன்னைக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா, இங்க பிரேக்குங்கிறது ஒரே ஒரு வெர்ப் தான். ஆனா அதோட அப் சேரும்போது ஒரு அர்த்தம், இன்டு சேரும்போது ஒரு அர்த்தம்னு முழுசா மாறிடுது. இதுதான் ஃப்ரேசல் வெர்ப்ஸோட மேஜிக். நிறைய பேர் இத இங்கிலீஷோட சீக்ரெட் கோட்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா பயப்படவே வேண்டாம். வாங்க, இந்த கோட்ஸ் எல்லாம் நாமும் ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். சரி, முதல்ல பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஃப்ரேசல் வெர்ப்னா உண்மையில அது என்ன? வாங்க, அதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிள். ஒரு வெர்ப், அதாவது ஒரு செயல், அதோட அப், இன், அவுட், ஆன் இந்த மாதிரி ஒரு சின்ன வார்த்தை சேரும். இந்த ரெண்டும் சேரும்போது அந்த வேர்புக்கு இருந்த அசல் அர்த்தம் போய் புத்தம் புதுசா ஒரு அர்த்தம் உருவாகும். இது ஒரு மேஜிக் ஃபார்முலா மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸ்டெப் 1 லுக் மாதிரி ஒரு வேர்ப் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 அதோட இன்டூ மாதிரி ஒரு பார்ட்டிகலை சேருங்க. ஸ்டெப் 3 இப்போ உங்களுக்கு லுக் இன்டூ கிடைச்சிருச்சு. இதுக்கு அர்த்தம் விசாரி அல்லது ஆராய் அப்படின்னு புதுசா மாறிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம். சரி, தியரி எல்லாம் போதும். இது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க, சில பொதுவான உதாரணங்களை வச்சு இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஒரே ஒரு குட்டி வார்த்தை தான் இங்க ஹீரோ. ஒரு வேர்போட அர்த்தம் எப்படி தலைகீழா மாறுதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிவ் இல்லனா பிரேக் மாதிரி ஒரு சிம்பிளான வேர்ப் எப்படி ஒரு புது அடையாளத்தையே வாங்குதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு கிவ் அப்படின்னா கொடுக்கறது, ஆனா கிவ் அப் அப்படின்னா கைவிட்டுடுறது. எவ்ளோ பெரிய வித்தியாசம் இல்லையா? ஓகே, இப்போ இந்த வார்த்தைகளை தனித்தனியா பார்த்தோம். ஆனா நிஜமான வாக்கியங்கள்ல இது எப்படி அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? அப்போதான் இதோட உண்மையான பவர் நமக்கு புரியும். இங்க புரோக்கப்னா கண்ணாடி உடைஞ்ச மாதிரி ஏதோ பொருள் உடையிறதுன்னு அர்த்தம் இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ போன ஸ்லைட ஞாபகப்படுத்தி பாருங்க. அங்க பிரேக் அப், இங்க பிரேக் இன்டு. அதே பிரேக்குங்கிற வார்த்தை தான், ஆனா இன்டு வந்ததும் அர்த்தம் எப்படி வலுக்கட்டாயமா உள்ள நுழையிறதுன்னு மாறிடுச்சு பாருங்க. இதுதான் வித்தியாசம். அதாவது அந்த அதிகாரி ஒரு பாக்ஸுக்குள்ள எட்டி பாக்குற மாதிரி இல்ல, அந்த விஷயத்த பத்தி விசாரிக்கிறாரு, ஆராயிறாருன்னு அர்த்தம். இது ஒரு சூப்பரான உதாரணம். கிவ் அப் அப்படின்னா ஒரு பழக்கத்தை கைவிடுறது, எதையோ எடுத்து இன்னொருத்தர்கிட்ட குடுக்கறதுன்னு அர்த்தம் கிடையாது. பாத்தீங்களா, ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வாக்கியத்தோட சூழல் தான், அதாங்க கான்டெக்ஸ்ட், அதுதான் சரியான அர்த்தத்தை சொல்லுது. சரி, இப்ப நீங்க எவ்ளோ கத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ணலாமா? உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்ச். ரெடியா? வாங்க, இதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. தயாராகுங்கள். கேள்வி இதுதான். டாலரேட், அதாவது பொறுத்துக்கொள்வது அல்லது சகிச்சுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தர்ற ஃப்ரேசல் வெர்ப் எது? கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு முன்னாடி இதை கேள்விப்பட்டிருக்கலாம். சரியான பதில் புட் அப் வித். சூப்பர். பாருங்க, ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. நாம இன்னைக்கு அதுல ஒரு சின்ன துளியை தான் பார்த்திருக்கோம். ஆனா இது ஒரு நல்ல ஆரம்பம். தொடர்ந்து கத்துக்கோங்க. உங்க இங்கிலீஷை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. நன்றி.